வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 66,64 லட்சத்துக்கு சொத்து சேர்ந்த வழக்கில் சசிகலா, அவரது உறவினர்கள் இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் 3 பேருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 66,64 லட்சத்துக்கு சொத்து சேர்ந்ததாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா, அவரது உறவினர்கள் இளவரசி சுதாகரன் ஆகியோர் மீது பெங்களூரு தனிக்கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அவர்கள் 4 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தனிக்கோர்ட் தீர்ப்பு கூறியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த கர்நாடக ஹைகோர்ட் தனிக்கோர்ட் தீர்ப்பை ரத்து செய்ததோடு 4 வரையும் விடுதலை செய்தது. ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோரை விடுதலை செய்து கர்நாடக ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசின் சார்பிலும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார்பிலும் சுப்ரீம் கோர்ட்டில் தனித்தனியாக மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மேல்முறையீட்டு வழக்கை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் விநாயகி சந்திரகோஸ், அமிதவரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி இறுதி வாதங்கள் முடிவடைந்த நிலையில் நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். தீர்ப்பை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான ஜெயலலிதா கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மரணமடைந்தார். இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சொத்துக்குவிப்பு வழக்கில் இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி விநாயகி சந்திரகோஸ் தலைமையிலான அமர்வு கடந்த 6ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி நீதிபதிகள் விநாயகி சந்திரகோஸ், அமிதவரா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. இதற்கான நீதிபதிகள் இன்று காலை 10:30 மணிக்கு நீதிபதிகள் விநாயகி சந்திரகோஸ், அமிதவரா ஆகிய நீதிமன்றம் வந்தனர். தீர்ப்பு வழங்கும் 6ஆம் எண் அறையில் கூட்ட நெரிசலாக உள்ளது. நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்க தொடங்கியுள்ளனர். சசிகலா சொத்துக்குவிப்பு வழக்கு சசிகலா உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கியது. சசிகலாவுக்கு 4 ஆண்டுகள் சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. விடுதலை செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. உடனடியாக 3 பேரும் சரணடையவும் தீர்ப்பு வழங்கியது.